ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நவரச நாயகன் கார்த்திக். அவரது ஜாதகம் குறித்தும் சிறப்புகள் குறித்தும் நாம் தெரிந்து கொள்வோம். அந்த காலத்தில் மிக பிரபலமான நடிகர்களில் ஒருவர் நவரச திலகம் முத்துராமன். அவருடைய மகன்தான் கார்த்திக், நவரச நாயகன். மிகச்சிறந்த நடிகர். இவர் சில படங்களில் நடித்ததை பார்த்தா அற்புதமாக அந்த பாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார். ஆமாம், இந்த இளைஞன் இவ்வளோ அற்புதமாக நடிக்கிறாரா என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே இவரை பற்றி பாராட்டியதாக செய்திகள் உண்டு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய திறமைசாலி நவரச நாயகன் கார்த்திக். அவரது ஜாதகம் குறித்து தெரிந்து கொள்வோம். இவர் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம், ரிஷப ராசி, சந்திரன் 7வது ஸ்தானத்திலே உச்சமாக இருக்கிறார். இவருடைய விருச்சகம்னா தேன்பாங்க, தேளானோடு எதிராடாதே. விருச்சிக ராசிக்காரங்ககிட்டயோ விருச்சிக லக்கணக்காரங்ககிட்டயோ சண்டை போடக்கூடாது. சண்டை ஏதாவது போட்டு அவங்கள்ட்ட எதிர்ப்பு வாங்கிட்டு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பதிலுக்கு பாடாக படித்து போடுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் எதிரியை எப்படா நிலைகுலைய செய்யலாம் என்று அவர்கள் அந்த அளவுக்கு போராடும் மனம் கொண்டவர்கள். எனவே தான் அந்த பழமொழி. இது சண்டைன்னு தான் அர்த்தம் இல்லை. இது தன்னுடைய தொழிலில் எப்படியாவது தனக்கு அதுவும் ஒரு எதிர்ப்பு தானே. எதிர்ப்புனா யாராச்சும் சண்டை போடுறது தான் எதிர்ப்புன்னு நினைக்கக்கூடாது. போட்டிகள் நிறைந்த ஒரு தொழில் உலகத்தில், கலை உலகத்தில் தனக்கொன்று ஒரு இடத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்வார்கள். அந்த வகையிலே கார்த்திக் அவர் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்காரு. இன்றைக்கி அவருடைய நடிப்பு அவருடைய இடத்தை நிரப்பவே முடியாது. 140 படங்கள் வரை நடித்து விட்டார் அவர். அப்போ இவருக்கு மிகப்பெரிய யோகாதிபதி வியாழன் 2ல் ஆட்சி பெற்றிருக்கிறார். சனி இருக்கிறார் 2வது இடத்துல, ரொம்ப நல்ல பவரோடு. 4வது இடத்துல கேது இருக்கிறார். ராகு 10லே இருக்கிறார். சூரியன் 10வது ஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். செவ்வாய் 8வது இடத்துல இருக்கிறார். அவர் லக்கணாதிபதி 8ல் இருந்தாலும் 6ஆம் அதிபதி எதிர்ப்பு ஸ்தானாதிபதி மறைந்து விட்டார். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்ற யோகத்தை கொடுக்கிறார். புதன் அங்கே உச்சமாக லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் அங்கே நீசபங்க ராஜயோகம், கலைக்கரக சுக்கிரன் நீசபங்க ராஜயோகத்தை பெற்றதனால்தான் இவருடைய படங்கள் எல்லாம் மிக வெற்றிகரமான பல 100 நாட்களை தாண்டி ஓடிய படங்களை எல்லாம் தந்திருக்கிறார். ஆமாம், அப்படி மிகச்சிறந்த ஒரு நடிகர் பார்த்துக்கிடுங்க. இப்போ இவ்வளவு ஆற்றல் மிக்க ஜாதகர். சந்திரன் உச்சம், புதன் உச்சம், சூரியன் ஆட்சி, வியாழன் ஆட்சி, சுக்கிரன் மிகப்பெரிய நீசபங்க ராஜயோகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அருமையான ஒரு ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல் புதனோடு சேர்ந்திருக்கிறார். அதனால் இருதார யோகம் பெற்றவர். 2 தாரங்கள் அமைந்தது இந்த ஜாதகப்படி கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்கிறது. இவ்வளவு கலை யோகத்தோடு இருக்கிற சிறந்த ஜாதகத்துக்குரியவர் தற்காலிகமாக ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலையில் தொய்வு விட்டுருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் புதன் திசை இப்போ ஒரு 6-7 வருஷமாக நடந்தது. அது அட்டமாதிபதி திசை. அதனால் அவருக்கு ஒரு தொய்வு. யாரும் சொல்லியிருப்பாங்களோ என்னவோ தெரியல, அவரே கொஞ்சம் தொய்வாக விட்டுருக்கிறாரு. இப்போ அது லாபஸ்தான திசையாக மாறி அடுத்தால தொடர்ந்து நடத்த போகிறது. அந்த உச்சம் பெற்ற புதன் திசையில் மீண்டும் மிக பிரபலமான பல படங்களை அவர் தருவார். அதில் அவருடைய நடிப்பை மீண்டும் பல படங்களில் நாம் பார்க்க முடியும் என்று இந்த ஜாதகத்தின் மூலமாக நான் சொல்கிறேன். அப்படி தனக்கென்று ஒரு பெரிய ஒரு தனி இடத்தை பயித்துள்ளார். நவரச நாயகன்னா அப்படித்தான். பல படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரமாகவே மாறி விடுவார். ஏதோ வந்தோம் நடித்தோம் போனோன்னு இருக்காது. அதனால் மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர். அதுமாதிரி அவருடைய நடிப்பு குறிப்பாக சில படங்களில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கிறது. நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் அவருடைய நடிப்பை பற்றி உள்ள விவரங்களை குறிப்பிட்டுள்ளேன். அது மட்டும் இல்லை, சொந்த குரலில் பாடும் ஆற்றல் உடையவர். சிறந்த பிளேபேக் சிங்கர் பார்த்துக்கிடுங்க. அவரே பாடியிருக்கிறார் பல பாடல்கள். அவருடைய பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட்டு. ஆமாம், இன்றைக்கும் பாருங்கள், தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கிராமங்களில் கோயில் திருவிழாக்களில் கலை நிகழ்ச்சி நடக்குன்னா கண்டிப்பாக அவருடைய வாய்ஸில் உள்ள பாடல் அங்கே இடம்பெற்றிருக்கும். ஆமாம், அப்படி அந்த அளவுக்கு தனக்கென்று ஒரு சிறந்த நடிப்பு ஆற்றலையும் நல்ல இசை பாடல்களை பாடுகின்ற ஆற்றலையும் பெற்றவர். கமெண்ட் பாக்ஸில் அவருடைய நடிப்பு லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்து மகிழுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர கேட்டுக்கொள்கிறேன்.